அப்படிங்க மனசு தான் சார் தீர்மானிக்குது. இது நல்லதா, இது கெட்டதா, இது செய்யலாமா வேணாமா, இதான் மனசான தீர்மானிக்குது. நான் உன்னை ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஐயா இருக்கிறாங்க, ஜெயராம் ஐயா இருக்காங்க. ஒரு 10 கிலோ ஊட்டி உருளைக்கிழங்கு ஒரு பையில் போட்டு 10 கிலோ ஊட்டி உருளைக்கிழங்க பையில் போட்டு, ஐயா இதை வந்து இந்த ரோடு வரைக்கும் தூக்கின்னு போங்கன்றார். எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். எதுக்கு நம்மளை இந்த கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நினைப்பேன் நினைக்க மாட்டேனா நினைப்பேன். திரும்பி வந்துட்டேன். அதே ஐயா ஒரு அழகான குழந்தை, அதுவும் 10 கிலோ, அந்த குழந்தைய என் கையில் கொடுத்து, புலவரையா அந்த குழந்தைய தூக்கிட்டு வாங்கலாம் அந்த கார் வரைக்குன்றார். அந்த குழந்தைய மாற்றி கொஞ்சி குலாவி சந்தோஷமாக எடுத்துகிட்டு வருவேன். அதே 10 கிலோ தான் இடம் இருக்குது அந்த உருளைக்கிழங்கு பையும், அதே 10 கிலோ தான் அந்த குழந்தையும். ஒன்று சுமையாக தெரிகிறது, இன்னொன்று சுகமாக தெரிகிறது. இதை தீர்மானிக்கிறது எது? சுமையோ சுகமோ சுமக்கிற பொருளில் இல்லை, சுமக்கிற மனிதனுடைய மனதை பொறுத்தது தான்.